வேலை காத்துட்டு தான் இருக்கும். சரியா? அதை எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரிட்னஸ் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இந்த மாதிரி டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி அதுலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இது கிடச்சிச்சு, சப்ளிமெண்ட்ரி போட்டோம். அப்போ எனக்கு வந்து காலேஜ் கன்னியாகுமரியில் மஞ்சாலமூடுங்கிற ஊரில் மார்த்தாண்டம் ஏரியா. அதில் நாராயணகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒரு காலேஜில் தான் எனக்கு 7.5 மூலமாக ட்ரிபிள் இ கிடச்சிச்சு. ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி சொல்கிறேன், ட்ரிபிள் இ இப்போ இன்ஜினியரிங் படிக்கனாலும் எந்த டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்று தான். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்லா படித்தாலுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எது வரும் என்னன்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து எடுத்தீங்கனாலே போதும். சரியா? அப்போ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் தூரம். ரொம்ப தூரமாக இருக்கே, எப்படி ஒரு பொம்பளை பிள்ளையா அனுப்புறது? அடுத்து நான் வேற பொம்பளை பிள்ளையாச்சா? ஏன்னா நானும் ஒரு கிராமத்துக்குள்ளேருந்து வந்தேன்னா இவ்வளோ பெரிய ஊருக்குன்னா கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் எல்லா பேரண்ட்ஸும் பயப்பட தான் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் என்னோட பேரண்ட்ஸும் பயந்தாங்க. இப்போ இவ்வளோ தூரம், ஏன்னா நான் மட்டும் தனியாள், வேற கூட யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் தனியாளாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது எல்லாரும் பயந்தாங்க. அதை விட ரிலேட்டிவ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா யாரும் தைரியம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைனாலும் அவங்க பயமுறுத்துனாங்க. ஆனால் எப்படின்னா அவங்க நம்ம மேலே உள்ள அக்கறையிலையும் சொல்லலாம், தூரமாக இருக்க அனுப்பாது அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க வேண்டவே வேண்டான்னு, நீ அனுப்பு அவள் படிப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலியில் யாருமே சொல்லலை. அப்போது எனக்கு சார் மட்டும்தான் நம்பிக்கை, சார் தெரியும். ஆனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ் நமக்கு, இதை விட்டோன்னா நமக்கு இது அதுக்கப்புறம் என்னென்னு நமக்கு தெரியாது, ஒரு வருஷம் வீணாக போயிடும். அதனால நம்ம இங்கே இருக்கவே கூடாது, அதாவது ஒரு இடத்துல நின்றவே கூடாது, நம்ம நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ அடுத்து என்னன்னு நான் அதை நோக்கி தான் போனேன். அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்ஜினியரிங் தான், ட்ரிபிள் இ தான், அந்த கன்னியாகுமரி தான், அங்கே தான் போய் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. நான் எனக்காக நின்று நான் படிப்பேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை என்னோட பேரண்ட்ஸுக்கு நான் கொடுத்தேன். அது கொடுத்ததுனால தான் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் என்னை வந்து அனுப்புனாங்க. அதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், நம்ம ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அதுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும். ஃபஸ்ட் யாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரே ஊர்லேயே அங்கேயே ஸ்கூல் படிப்போம். காலேஜ்னால் வெளில போகணும் தான். அந்த காலேஜ் கூட நான் படிக்க மாட்டேன், உள்ளே படிச்சிருவேனாலும் கூட வேலைன்னு வரும்போது வெளியில் போய் தான் ஆகணும். அதனால நீங்கள் காலேஜ்லேருந்தே வெளியில் போய் பழகிக்கோங்க, அவ்வளோதான். அதனால தூரமாக இருக்குன்னு யாருமே பயப்படாதீங்க. நம்ம வந்து வெளியில் போகணும், போய் பழகணும், புது மனிதர்களோட பழகுனா தான் புதுசாக நம்ம கற்றுக்குவோம் நிறையா. படிப்புன்றதை விட படிப்புன்றது எல்லா ஊர்லேயும் எல்லாமே சமமாக தான் இருக்குது. நமக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது இருக்குல்ல, நம்ம இத்தனை வருஷம் இருக்கோம், இந்த வருஷத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், என்னென்னலாம் கற்றுருக்கோம், அதாவது நம்ம ட்ராவல் பண்ணுறது மூலமாகவே நிறைய கற்றுக்கலாம், தெரியுமா? ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புலாம் யாருக்கு கிடைக்கும்? இப்போ நமக்கு 7.5ங்கிறதுனால நமக்கு எல்லாமே ஃப்ரீ. மெஸ் ஃபீஸ் ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ, அப்புறமா டியூஷன் ஃப்ரீ, அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வரைக்கும் கவர்மெண்ட்டே கட்டுது. 6th to 12th வரைக்கும் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லா ஃபீஸும் ஃப்ரீ தான். ஆனால் போயிட்டு வர செலவு மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். அதனால் தூரமாக இருக்குன்னு எந்த ஒரு பயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கே அப்போ நல்லா இருக்காது கோச்சிங்கு, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம காசு கட்டினா தான் நல்ல குவாலிட்டியில் நமக்கு படிப்பு, அதுலாம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா காலேஜ்லேயும் நீங்கள் காசு கட்டினாலும் காசு கட்டாட்டியும் எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் படிப்புன்றது இப்போ சமமாக தான் இருக்குது. எல்லா படிப்பும் சமம் தான், எல்லாருக்கும் எல்லா படிப்பும் நல்ல குவாலிட்டியாக தான் எல்லாருக்குமே போய் சேருது. அதனால் நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். நான் காசு கட்டி படித்தா தான் நமக்கு நல்ல படிப்பு கிடைக்கும், இல்லைனா அது அப்புறம் சாப்பாடுலாம் சரி அதெல்லாம் கிடையாது. எங்கள் காலேஜில் சாப்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, தண்ணி பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே நல்லபடியாக தான் எனக்கு இங்கே இருக்குது. எங்கள் காலேஜ் வந்து நாராயணகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மஞ்சாலமூடுங்கிற ஒரு ஊரில் இருக்குது. பக்கத்தில் மார்த்தாண்டம். இது டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கேரளா பார்டரு. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். படிப்புக்கு ஏற்ற இடம்னா இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு இதுவும் ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இல்லையா, என்னோடய வாழ்க்கையில் கிடைச்சா. அதாவது எல்லாருமே சொல்லாங்க அவங்களோட காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு மொமெண்ட்டு, பெஸ்ட்டு பீரியட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி எனக்கு இது கொடுத்துருக்கிறது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட், அது மட்டும்தான். நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு சாப்பாடு பிரச்சனை எதுவுமே கிடையாது, ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரியான எந்த ஒரு ஒரீஸுமே எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, போயிட்டு வர செலவு மட்டும்தான். நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, என்ன மாதிரி நீங்கள்
எலிஜிபிள். நான் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னோ அதெல்லாம் நீங்களும் அனுபவிக்கலாம், உங்களுக்கும் முடியும், நீங்களும் நல்லா படிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு காலேஜில் நீங்கள் போய் படிக்கலாம் அப்படின்றதுனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எங்கள் காலேஜ் நல்ல காலேஜாக இருக்குது. நீங்கள் அதாவது என்னென்னா எல்லாரும் பயப்படுறது தூரம், அது ஒன்று தான். தூரம்னா தூரம் மாதிரி தானே. நான் வந்து சாயங்காலம் பஸ் ஏறினா காலையில் போயிடுவேன், நைட்டு ட்ராவல் தான். நான் மட்டும்தான் இங்கே இந்த ஊரில், யாரையுமே எனக்கு தெரியாது. சார் மட்டும்தான், சார் சொன்னாங்க, அந்த கைடன்ஸில் தான் வந்தோம். நானும் அம்மாவும் தான் வந்தோம். அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அதோட அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் சார் தான் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. படிக்க வைங்க, அங்கே கிளைமேட்லாம் நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாவை கூட விட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அப்பாவும் வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கும் நல்லாவே பிடிச்சி போச்சு. இங்கே ஏரியாலாம் சூப்பராக இருக்கும், ஃபுல்லாகவே க்ரீன் ஏரியா தான். நல்ல இப்போ வெயில் காலத்துலலாம் நம்ம ஊர் சைட்லலாம் நல்ல வெயிலாக இருக்கா, இங்கே நல்லா மழை பெய்யுது. சுற்றிலும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்குது. வாழை இலை, தென்னந்தோப்பு, ஃபுல்லாக ரப்பர் இருக்குது. அப்புறம் நிறைய செடி கொடின்னு ஃபுல்லாக நம்ம காலேஜை சுற்றியும் சூப்பராக இருக்குது. ஏரியா கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த காலேஜ் தான் இல்லை, நான் அதாவது எல்லாருமே இப்போ தூரமாக இருக்கிறவங்களுக்கு தூரத்தை பற்றி பயப்படாதீங்க, இங்கே வந்து சேருங்கன்னு சொல்லிடுறேன். இன்னொருத்தவங்களுக்கு இருப்பாங்க, வெளியூரில் போய் படிக்கணும்னு ஆசை வரும். ஆனால் அவங்களாம் என்ன தெரியுமா கேட்பாங்க, திருச்சியில் எனக்கு போடுங்க, திருச்சி கோயம்புத்தூர் அந்த சைடுனா ஓகே, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பெருசாக சவுத் சைடு யாருமே விரும்ப மாட்டுறாங்க. அதனால தான் இப்போ எங்கள் காலேஜ்லேயே என்னோட டிபார்ட்மெண்ட்டில் 5 பேர் தான், 4 பேர் பாய்ஸு, நான் ஒரே ஒரு கேர்ளு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா இந்த காலேஜ் அவ்வளோ சூப்பரான காலேஜ், இதை நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. சும்மா எல்லாரும் போய் திருச்சியில் சேர்றேன், நான் கோயம்புத்தூரில் சேர்றேன், பக்கத்து வீட்டு அக்கா அங்கே தான் சேர்ந்துருக்கு, எய்த்து வீட்டு அக்கா சேர்ந்துருக்கு, அந்த அண்ணன் இங்கே தான் படித்தாங்க, நான் அவங்களோட போய் படிக்கிறேன், இவங்களோட படிக்கிறேன். ஒன்று சொல்லிக்கிறேன், யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறதே கிடையாது. நமக்கு நாம் மட்டும்தான், மட்டும்தானா நம்மளை பார்த்துக்க. நமக்கு ஒரு கையில் ஒரு படிப்பு தேவை. அந்த படிப்பு நம்ம எங்கேனாலும் போய் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களை வந்து கஷ்டப்படுங்கன்னு சொல்லலை. இங்கே நல்லா இருக்குது, இங்கே கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, நான் நல்ல ஃபெசிலிட்டிஸோடு இருக்கேன். இங்கே சாப்பாடெலாம் எனக்கு நல்லா ஒத்துக்குச்சு, இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது. யாரும் பயப்பட தேவையில்லை. தூரமாக இருக்குது, நல்லா இருக்குமோ அந்த மாதிரிலாம் யாருக்கும் எந்த ஒரு இஷ்யூம் வேண்டான்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து ப்ரைவேட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான். அதனால் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிற பிள்ளைங்களும் நிறைய இருக்குங்க. அப்போ அந்த ஃபீஸ் கட்டி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அதே பாடம் தான் நடத்துகிறாங்க. ஃபீஸ் கட்டாமல் 7.5ல போட்ட எனக்கும் அதே பாடம் தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் 94% எடுத்திருக்கேன். நான் தான் இந்த காலேஜில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு மார்க்கு. செகண்டு தேர்டு கூட 7.5 ரிசர்வேஷனில் உள்ள பிள்ளைங்க தான் எடுத்திருக்காங்க. அதனால் பணம் கட்டி படித்தாதான் நல்ல படிப்பு தருவாங்க, பணம் இல்லாதவங்களுக்குலாம் நல்லா நடத்த மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் நடத்துகிறாங்க. எல்லா படிப்பும் ஈக்குவலான படிப்பு தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். இந்த படிப்பு படித்தாதான் நல்லது, இந்த காலேஜில் தான் படிக்கணும், இவ்வளோ ஃபீஸ் தான் கட்டணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம படிக்கணும், நம்ம மனசு வைக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். இந்த காலேஜ் தான், இந்த இதுதான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாருமே எங்கே போனால் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எங்கே உங்களுக்கு கிடைச்சாலும் போய் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். உங்களுக்கு படிக்கணுமா, படித்தோடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா, அப்போ எங்கள் காலேஜே கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக வந்து எங்கள் காலேஜில் சேரலாம். அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்னா நான் படிக்கிறேன், நான் படித்து கண்டிப்பாக நான் நல்ல வேலைக்கு போயிடுவேன். அப்போ நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். நான் இப்போ ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நான் இப்போ இங்கே நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச திருச்சி, கோயம்புத்தூர், திருச்சியில் படிக்கிறாங்க அக்ரி, ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடுலாம் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு ஒத்துக்கல, அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் தண்ணி வசதி நல்லா இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் கிளாஸ்மேட்டில் படிக்கிற பிள்ளைங்களே, அதுவும் இல்லாமல் ஃபீஸு 7.5ல போகல. அவங்க இந்த மாதிரி எக்குதப்பா போய் மாட்டிக்கிறது தான். 7.5னா நமக்கு எங்கே கொடுத்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், சரியா? நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. நம்ம அதை பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னோடய காலேஜ் வந்து நாராயணகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மஞ்சாலமூடு, மார்த்தாண்டத்தில் இருக்குது. இங்கே உள்ள ஏரியா எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, 7.5ல உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சா, நீங்கள் தயங்காமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே தாராளமாக வந்து சேரலாம், சரியா? அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அப்புறம் பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை வந்துட்டு தூரமாக விடுறதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களோட பசங்களுக்கு வெளியில் போகிறதுக்கான ஒரு இது வேணும், கண்டிப்பாக வெளியில் போய் தான் ஆகணும்.